Vinod Bhaskaran. I am a Karlakata trainer. And நம்ம இப்போ வந்து ஒரு கர்லக்கட்டை வந்து வெயிட் சூஸ் பண்ணுற பற்றி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன வெயிட் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென் ஆர் விமன், இப்போ ஒரு மென் வந்து 64 kgs இருக்காங்க, ப்ளஸ் ஒரு விமன் வந்து 64 kgs இருக்காங்க. ஸோ இப்போ மென்னுக்குன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 64 divided by 16. ஸோ இட் கம்ஸ் அரௌண்ட் 4 kgs. ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு ப்ராக்டிஸிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எனக்கு வந்து ஒரு 4 கிலோ கரலக்கட்டை இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ டு ஸ்டார்ட் த எக்ஸசைசஸ். பட் இதே இது விமன் வந்து போகிறப்ப the 64 kgs will be divided by 24. It comes around 3 point some changes and it will be around 3 kgs. So 3 kgs அவங்க ஸ்டார்ட் பண்ணா it will be the right choice to start their workouts. ஸோ இது ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அந்த கரலக்கட்டோட வெயிட் வந்து they should gradually increase from 3 to 4, 4 to 5, 5 to 6, 7 and so on. So first start பண்றப்ப these are the weights, how it is being calculated. So get started. Okay, இப்போ நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா does the height and the weight and the rotation of the circumference matters while choosing the கரலக்கட்டை. அதாவது ஒரு கரலக்கட்டை சூஸ் பண்றப்ப எனக்கு அந்த ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணுமா என்ன எதுன்னு கேட்டீங்கன்னா ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் இது என்னோட தாட்டு தான். என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வெயிட் மேட்டர்ஸ். நீ என்ன வெயிட் சூஸ் பண்ண போற, 3 kgயா, 4 kgயா, 5 kgயா, 6 kgயா, அது வந்து இந்த டைமென்ஷன்ல இருக்கு, இந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் லாங்ல இருக்கு, ஹேண்டில் பெருசா இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மத்கர் இருக்கா, 5 கிலோ வச்சிருக்கியா, அவ்வளவுதான் நான் யூஸ் பண்றது. ரைட், ஃபைன். நான் இது ரெண்டுக்குமே நான் சொல்றேன். நான் இந்த மத்கரோட பிரைஸ் வந்து 600 rupees, இது 5 kg. ஸோ இந்த மத்கரோட பிரைஸ் வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் 4000 rupees. இதுவும் 5 kg மத்கர் தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிப்பா இருக்கு. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ஒரு ஹைட்டு, இந்த ஒரு இது மாறுறப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகுதான் செய்யும். பட் நான் ப்ராக்டிஸ் பண்றப்ப இட்ஸ் மை சாய்ஸ். நீங்க இதுலனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இதுலனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து இதுல தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து I went to the training in Tagada Road. ஸோ அங்கே போய் என்னோட level 1, level 2 ஃபினிஷ் பண்ண பிறகு அதுக்கடுத்து இதில் ஒரு மத்கர் வாங்கி நான் இதுலேயும் ட்ரெயின் பண்ணேன். இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் வித்தியாசமாக இருக்கும், இதில் ஒர்க் அவுட் பண்ணால் வித்தியாசமாக இருக்கும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்ரிதிங் இஸ் சேம். என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் மேட்டர்ஸ், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 600 rupees கரலக்கட்டை. ஸோ இந்த ரொட்டேஷன் பண்றப்ப ப்ராக்டிக்கலா எந்த மசில் இங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் மசில், அதாவது ஒரு பெக்டோரியஸ் மேஜர் மசில் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாரும் நினைப்பாங்க இல்ல இது வந்து மெயினா அந்த கரலக்கட்டைனா ஷோல்டர்ஸ்க்கு தான். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதான் உங்களுக்கு தெரியும் இது எந்த மசில் ஒர்க் அவுட் ஆகுது, எங்க போகுது. இந்த ஸ்விங் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஸ்விங் எங்க போகுதுன்னு ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்விங் வந்து உங்களோட ட்ரைசெப்ஸ் மசில் தான் ஆக்டிவேட் பண்ணும். இந்த மசில் உங்க ட்ரைசெப்ஸ் மசில் இதை ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி இஃப் ஐ அம் கோயிங் ஃபார் அ கர்ல், என்னோட பைசெப்ஸ் மசில் தான் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த கரலக்கட்டைக்கும் இந்த ஒரு டெல்டாய்ட் மசிலுக்கும் சம்மதம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், தேர் இஸ் அ ரிலேஷன். பட் மேஜரா இது வந்து ஒரு கீல் மாதிரி தான், ஒரு ஜாயிண்ட் இது மாதிரி தான். இது வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்றேன். பெஞ்ச் ப்ரெஸ் பண்றப்ப என்ன ஒரு 2 தம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன், பெஞ்சில் லை பண்ணிடுறேன். ஐ எம் ஜஸ்ட் ப்ரெஸிங் த தம்பிள்ஸ். ஸோ என் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. பட் ஆனால் அது எங்கே ஹோல்ட் ஆகுது? என்னோட டெல்டாய்ட் மசில்ல போய் அதுலேருந்து என் செஸ்ட்டுக்கு இதாகுது. இட் ஜஸ்ட் ஆக்ட்ஸ் லைக் ஒரு கீல் மாதிரி ஆக்ட் ஆகுது, அவ்வளோதானே தவிர ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜென்ட் தான் ஆக்டிவ் ஆகுது தவிர அதே தான் இந்த மத்கரும். ஸோ இந்த மத்கரும் நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்விங் பண்ணுறேன், நான் வந்து இன்னைக்கு என் மசில் இது பண்ணுறேன்னா எஸ், மை செஸ்ட் மசில் ஆக்டிவேட்ஸ் ஹியர். இதுதான் ஆக்சுவலா ப்ராக்டிக்கல் ட்ரூத். மத்கர் இருக்கு. ஸோ ஐ அம் கோனா wood chop this. இது வந்து ஒரு wood chopping. இந்த பொசிஷன் பேர். வாட் ஹேப்பன்ஸ்? என் அப்டமன் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். ஸோ அதுதான் நீங்க மத்கர் சூஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் தெரியும் இது ஆக்சுவலா எந்த மசில் ஒர்க் அவுட் ஆகுது,
இது என்ன வேலை நம்மளுக்கு பண்ணுது, இது மொபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் வெயிட்ஸ் கூடுறப்ப ஸ்ட்ரென்தனிங்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெவர் திங்க் தட் இது வந்து டெல்டாய்ட் மசில் தான், இது ஷோல்டர் மசில்க்குரிய ஒரு கோட் தான், இது வேறு எதுக்குமே ஆக்டிவேட் இட்ஸ் நத்திங், இட்ஸ் டோட்டலி ராங், இட்ஸ் டோட்டலி புல். ஸோ இது வந்து ஒரு 5 kg மட்கர் கம்ஸ் அரௌண்ட் 4000 rupees. இதுலேயும் அதே ஒரு கோட் பண்ணுறேன், சேம் அதே ஒரு கோட் தான் பண்ண போகிறேன் நான். இதுக்கும் அதுக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, பட் இருக்கு, ஸ்லைட்டாக இருக்கு. அதுக்காக நான் ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கில் ஹைட்டாக கூடுறப்ப எனக்கு இந்த லென்த் கூடுறப்ப என்னோட ஃபோர்ஸ் இங்கே நான் ஸ்விங் பண்ணுறப்ப கூட இருக்கும், அது வந்து அந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 5 kg நான் 4000 ரூபாய்க்கு பண்ணாலும் அதே தான், 600 rupees மட்கர் எடுத்து பண்ணாலும் அதே தான். இட்ஸ் யுவர் சாய்ஸ். எனக்கு தேவை யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த, இதுதான் ஆக்சுவலாக பயங்கரமாக குழப்பம். நான் ஒரு நல்ல ஒரு பெரிய ரேட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும், கம்மியான ரேட்டில் வாங்கினா நல்லா. எனக்கு தேவை கெட் அ மட்கர், ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கீப் ப்ராக்டிசிங் கைஸ், see you on the next video.